भजविशेषसुन्दरं समस्तपापखण्डनं स्वभक्तचित्तरञ्जनं सदैव राममद्वयं जडकलाभशोभितं समस्तपापनाशनं स्वभक्तभीतिभज्जनं भजेह राममद्वयम्. அதீதமான அழகுள்ளவரும் அனைத்து பாவங்களையும் போக்குபவரும் தனது பக்தர்களின் மனதை களிக்கச் செய்கிறவருமான ஸ்ரீராமனை பூஜிக்கிறேன். அழகான திருமுடியினை உடையவரும் எல்லா பாவங்களையும் அழிப்பவரும் தன் பக்தர்களின் பயத்தை போக்குகின்றவருமான இணையற்ற ஸ்ரீராமனை துதிக்கின்றேன். பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரமும் சுக்லபட்ச நவமி திதியும் கூடிய திருநாள் ஸ்ரீராமனின் பிறந்த நாள். இந்த தினத்தையே புண்ணியம் தரும் ஸ்ரீராம நவமியாக கொண்டாடுகின்றோம். அரக்கன் ராவணனின் கொடுமைகளால் துன்பமுற்ற தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தித்தார்கள். மகாவிஷ்ணு அவர்களிடம் கவலை வேண்டாம், திரேதாயுகத்தில் அயோத்தி மன்னன் தசரதன் பெற்ற வரப்பயன் காரணமாக அவருக்கு மைந்தனாக நாம் அவதரிக்கப் போகின்றோம். அந்த நேரத்தில் ராவணனை அழித்து உங்கள் துன்பம் துடைப்போம் என்று கூறினார். ராவணனை அழிக்க திருமால் மனித அவதாரம் எடுக்கிறார். தசரதன் கோசலை தம்பதியினருக்கு ராமனாக திருமால் பிறக்கிறார். ராம நவமியில் ராமருக்கு நைவேத்தியமாக நீர்மோர் படைப்பது மிக முக்கியமானதாகும். ராஜ ரிஷி விஸ்வாமித்திரருடன் இருந்தபோதும் அதன் பின் 14 ஆண்டுகள் வனவாசத்தின் போதும் ராமபிரான் நீர்மோரையும் பானகத்தையும் தாகத்திற்காக அருந்தினார். அதன் நினைவாகவே நீர்மோரும் பானகமும் ஸ்ரீராமனின் அவதார தினமான ஸ்ரீராம நவமி அன்று நிவேதன பொருள்களாக படைக்கப்படுகின்றன. மகிமை தரும் ராம நவமி அன்று அதிகாலை எழுந்து நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்து அலங்கரித்து பட்டாபிஷேக ராமர் படத்துக்கு பூக்களை சூடி நைவேத்தியங்களை படைத்து ஸ்ரீராமநாமம் சொல்லி பூஜிக்க வேண்டும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமவென்றெழுத்தினால் என்பது கம்பரின் வாக்கு. ராம நவமியில் மகிமைமிகு ராமநாமத்தை இடைவிடாது உச்சரிப்பதால் இல்லத்தில் நற்காரியங்களும் செல்வ வளமும் வளர்ந்தோங்கும். நாம் செய்த பாவங்கள் கரைந்து புண்ணியங்கள் கூடும். பிறப்பு இறப்புகள் நீங்கும், அதாவது அது நமக்கு முக்தியை அளிக்கும். ராம நவமியன்று விரதம் இருந்து ராமபிரானை வணங்கி வழிபடுபவர்களுக்கு ஆஞ்சநேயரின் அருட்பார்வை கிட்டும், லட்சுமி கடாட்சம் கிடைக்கும், வியாதிகள் நீங்கும், குடும்ப நலம் பெருகி வறுமையும் பிணியும் அகலும், நாடிய பொருட்கள் கைகூடும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். ராம நவமி விழாவின் நிறைவு நாளில் நடத்தப்படும் சீதா கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு அந்த உற்சவத்தை தரிசித்தால் விரைவில் திருமணம் நடைபெறும், நல்ல வாழ்க்கை துணை அமையும் என்பது ஐதீகம். இந்த நாளில் முழு ராமாயண கதையையும் படிக்கலாம். முடியாதவர்கள் சுந்தர காண்டத்தையும் அதோடு சேர்த்து ராமர் பட்டாபிஷேக பகுதியையும் படித்தால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விலகிவிடும். அதோடு எடுத்த காரியங்களில் வெற்றி வந்து சேரும். அன்று ஸ்ரீராமஜெயம் என்ற எழுத்தை எழுதியும் ஸ்ரீராம என்ற நாமத்தை உச்சரித்தும் ராமரை வணங்கலாம். ராம நவமி அன்று நாமும் ராமரை வணங்கி நம் மனதில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்திக் கொள்வோமாக.